அடியே தங்கம், தூக்க வரலையா உனக்கு? நைட் ஆனா முடிச்சுக்க வேண்டியது. என்னாச்சு ரத்னம், இந்த பையன் என்ன தூங்கலையா? என்னடி தங்கம், தூங்கலங்கிறீங்களா? இப்பவே எப்படி பேசலாம் பாருங்க. அதான் நைட் ஆனா குசி ஆயிடுறான். ஆமாங்க. ஏங்க, இவனை பார்க்கும்போது அர்ஜுன் இப்படிதானேங்க பண்ணுவான்? ஆமா, நான் வேலைக்கு போயிட்டு வர வரைக்கும் முழிச்சே கிடப்பானே. இந்த பையில அவனை மாதிரியே வராங்க. அவங்க அப்பா வந்து பார்த்ததுக்கு அப்புறமேட்டு தான் தூங்குறானா. கையில சொல்லிக்கிட்டே கிடக்குறா. பாவம் அவ நைட்டு பாத்துக்கிறாளா? நான் பாத்துக்கிறேன்டின்னு சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறா. வேணாத்த, காலையில நீங்க சமைக்கணும், நீங்க போய் படுங்க, நான் பாத்துக்கிறேன்னு சொல்றா. சரி, முழிச்சிருக்க டைமாவது என்கிட்ட குடுமா, நான் இந்த பையில பாத்துக்கிறேன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தேன். சரியான ராவடி. நல்ல முழிக்கிற முழிய பாருங்க அவங்க அப்பா நாட்டமே. அர்ஜுன் இந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருப்பா. அர்ஜுனை விடுங்க, தேனு என்ன பாடாப்படுத்தினா. இப்ப தேனு மாசமா இருக்கா. ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்தா இந்த பையலுக்கு கட்டி வச்சிடலாம். ஆமா, நீ அப்படியே சொந்தத்திலே முடிக்கிறதே பார்த்துக்கிட்டு. பின்ன முறப்பையன் இல்லையாங்க இவன்? என் தங்கம் வெற்றி முறப்பையன் இல்லையா? அவனுக்கு இப்பவே என்னடி தெரிய போகுது? அவன் தான் பேசுறானே, அவன் பேசுறான்ல, அவனுக்கா தெரியாம இருக்க போகுது? ஏண்டா தங்கம், வெற்றி குட்டிக்கு இப்பவே பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாமா? பாத்தீங்களா அந்த பையல, இப்பவே கல்யாணம் பண்ணி வச்சிடலாமா? சரியான சேட்டக்கார பையன். ஆமா, என் தங்கம். பாத்தியாடி தங்கம், தாத்தாவே சரின்ட்டாரு. அடுத்த வாரத்துல உனக்கு பொண்ணு பார்த்து சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வச்சிருவோம், சரியா? என் பெத்தாரு சீனி சக்கரை. என்னக்கா, இன்னைக்கு நைட்டு சிவராத்திரி போல. என்னடி நீ என்ன தூங்கலையா? இந்த பைய பேச்சு சவுண்டு தான் ரூம் வரைக்கும் கேக்குதே. அதான் என்ன பண்றான்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன். அவனா தூங்காம விளாண்டுக்கிட்டு இருக்கான். ஏண்டா, நைட் டியூட்டிக்கு வேலைக்கு போறியாடா? அதெல்லாம் போக மாட்டானா. வீட்டுல இருந்துகிட்டு அம்மாவையும் அவ்வாவையும் டார்ச்சர் பண்றதுதான் அவன் வேலையா. ஏண்டா தங்கம், அப்படித்தானே? பாத்தீங்களா? ஆமாங்கிறான். இப்பவே அவனுக்கு எல்லாம் புரியுதுல்ல. என்ன 2 மாசம் ஆக போகுது, அடுத்த மாசத்துல குப்பத்துக்குவான். எல்லா விவரம் தெரிஞ்சுதானே ஆகணும். சரிடி, இப்படியே நாங்க பேசிட்டே இருப்போம், இவனு தூங்கிடுவான், நீ போய் படு. நான் போய் படுக்கிறேன்க்கா. ஆமா, எங்க இந்த வீட்டு மகாராணி என்ன ஆளை காணா? யாரு கேக்குற? அதான்க்கா, உங்க மகாராணி உங்களுக்கு பிடிக்குமே, அவளைதான் இன்னும் ஆளை காணாமேன்னு கேக்குறேன். எங்க ஒரேடியா வீட்டை விட்டு வெளியே ஓடிட்டாலோ? அதெல்லாம் இல்லடி, வந்துருவா. எனக்கெல்லாம் நம்பிக்கையே இல்லக்கா. ஏதோ வந்து என் பையனை மயக்கலான்னு நினைச்சிருக்கா, முடியலன்னோடனே ஓடிட்டா போல. ஏறத்தனும். என்னங்க, ஜீவாவும் ராஜாவும் சேர்ந்தது இவளுக்கு இன்னும் தெரியாதோ? தெரியாது போல. இல்லன்னா இப்படி இழுச்சிட்டு வந்து நிப்பாளா? அதுவும் சரிதான். பொறுமையா கூத்த மட்டும் பாருங்க. சரி. என்னக்கா அங்க குசு குசுன்னு பேசிட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்ல சிம்பா, நீ சொல்லு. அதான்க்கா, உண்மையாலுமே என் பையனுக்கு அவ்வளவு சுத்தமா பிடிக்கல. பிடிச்சிருந்தா இந்நேரம் காணான்னு ஓடி இருப்பான்ல. உன் பையனும் தானே வீட்டுல இல்ல? ஆமாக்கா, வீட்டுல இல்ல. ஒருவேளை அவளை தேடி போயிருக்க மாட்டானா? சே, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. எப்படி சொல்ற? நான் இப்பதான் மேனேஜருக்கு போன் அடிச்சு கேட்டேன். அவன் அங்கதான் இருக்கானா? இதோ இன்னும் கொஞ்ச நேரத்துல கிளம்பிடுவோம், வந்துருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஓ அப்படியா? அப்ப சரி. என் பையனுக்கு இஷ்டமே இல்ல, ஏதோ இன்ஃபேக்சுவேஷன்ல லவ் பண்ணிட்டான். அததான் உன்கிட்ட வந்து சொல்லியிருக்கான், நீயும் தெரியாம கல்யாணம் பண்ணி வச்சுட்ட. பரவாயில்ல, நடந்தது நடந்து போச்சு. இன்னமேட்டாவது என் பையனுக்கு என்ன பிடிக்கும் ஏது பிடிக்குன்னு என்னை கேட்டு பண்ணுக்கா. வீணால நம்ம 2 பேத்துக்குள்ளார சண்டை வேணாம். பாத்தியா, நான் உன்னைய திட்டி நீ என்னைய திட்டி இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா? அதுக்காக தான் சொல்றேன். இன்னமேட்டு என் பையனுக்கு எது பண்றதா இருந்தாலும் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடு. அப்பதானே எனக்கும் தெரியும் அது அவனுக்கு நல்லதா கெட்டதா என்ன ஏதுன்னு. பின்னாடி நம்ம 2 பேரும் வருத்தப்பட வேணாம்ல. ஆமாண்டி, நீ சொல்றதும் சரிதான். நான் தான் தெரியாம பண்ணிட்டேன். சரி பரவாயில்ல விடுக்கா. இப்ப 2ஆவதா கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு பெரிய இடத்து பொண்ணு, தெரியுமா? ஓ அப்படியா? ஆமாக்கா, 200 சவரன் நகை போடுறாரு. தான் ஒரே பொண்ணு இல்ல, அவளுக்கு தானே எல்லா சொத்தும். ஆனா என்ன, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ராஜாவுக்கு தான் ரொம்ப கொடுமையா இருக்கும். ஏண்டி, என்ன அவனோட கம்பெனியும் பார்க்கணும், அவங்க மாமனார் கம்பெனியும் பார்க்கணும். அவனுக்கு தானேக்கா 2 வேலை, அதனால தானே பெரிய கொடுமையா இருக்கும். கரெக்டு தான். சரிக்கா, இப்போவாச்சும் புரிஞ்சுக்கிட்டியே, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். உனக்கு புடவை எடுக்கலன்னு தான் நினைக்காத.
உனக்கு புடவையெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன், நாளைக்கு காமிக்கிறேன். ஆமா செம்பா, உன்கிட்ட ஒன்று கேட்கணும். என்னக்கா, எப்போ கல்யாணம் வச்சிருக்க? இதோ ஆவணி பிறந்துருச்சுல, இனிமே நல்ல நாள் பார்த்து வைக்க வேண்டியதான். ஓ, பொண்ணு வீட்டில் பேசிட்டியா? அதான்க்கா, மத்தியானத்துல இருந்து அடிச்சுட்டே இருக்கேன். அவர் ஏதோ பிஸியா இருக்காரு போல, ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாரு. ஓஹோ அப்படியா? ஏன்க்கா கேட்குற? இல்லடி, முன்னாடியே வச்சுட்டுனா ஜாக்கெட்லாம் தைக்கணும்ல, அதுக்காக தான் கேட்குறேன். அக்கா, எனக்கு தெரிஞ்ச ஒரு டெய்லர் இருக்காரு, அவர்கிட்டே கொடு. முத கல்யாணத்தில் தான் நானும் ஒழுங்காகவே தைக்காம போட்டுட்டு வந்துட்டேன். இந்த கல்யாணத்தை ஜேன்னு நடத்தணும், அதுவும் சூப்பராக மேட்சிங்காக நம்ம ஜாக்கெட் போடணும். நல்ல பெருசாக பிரம்மாண்டமாக கொண்டாடலாம். நீ சொன்ன சரியாக தாண்டி இருக்கும். அவள் என் பையனை விட்டு ஒளிஞ்சது எனக்கு பெரிய சந்தோஷமா இருக்குக்கா. நான் அவளை எப்படா துரட்டி அடிக்கிறதுன்னு பார்த்துட்டு இருந்தேன். கடைசியில் அவளே கிளம்பிட்டா. இப்போதான் என் பையன் வாழ்க்கை நல்லா இருக்க போகுது. எப்படி? இப்போதான் என் பையன் வாழ்க்கை நல்லா இருக்க போகுதுன்னு சொன்னேன். நீ சொன்ன சரியா தான் இருக்கும். என்னக்கா, நீ சொன்னா சரியா இருக்கும், நீ சொன்னா சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கியா? நீ என்ன வேணாலும் நினைச்சுக்கோ, அவ இன்னமே திரும்பி வரவே மாட்டா. என் பையனுக்கும் அந்த பூஜாவுக்கு தான் கல்யாணம் நடக்க போகுது. அதை நீ ஓரத்துல நின்று பார்த்துட்டு போ. கல்யாணம் முடிஞ்ச கையோட நாங்க என்ன இங்கேயா இருக்க போறோம்? என் மருமக வீட்டுல பெரிய பங்களால இருப்போம். அப்ப இந்த வீடெல்லாம் எங்களுக்கு ஜுஜுப்பி மாதிரி. இப்பவே என்னால இந்த வீட்டை விட்டு வெளியே போக முடியும். நான் ஏன் போகாம இருக்கேன்னு தெரியுமா? கடைசி நேரத்துல கூட அவ மனசு மாறி வந்தானா, நீங்க என் பையன்கிட்ட பேசி மனசு மாறிடக்கூடாது பாரு, அதுக்காக தான் நான் வச்சிட்டு இருக்கேன். கல்யாணம் மட்டும் முடியட்டும், அதுக்கப்புறம் யாரும் நாங்க இங்க இருக்க மாட்டோம். ஸ்ட்ரெயிட்டா யூஎஸ் போயிடுவோம். என் மருமக என்கிட்ட சொல்லிட்டா எல்லா கதையும். கல்யாணம் முடிஞ்ச கையோட என் பையன், என் மருமக, நானும் எல்லாம் யூஎஸ் போயிட்டோம்னா அதுக்கப்புறம் நீங்க ஜாலியா இருங்க. என்னால எந்த பிரச்சனையும் வராது உங்களுக்கு. என்னடி செம்பா, ரொம்ப நேரமா எதையோ நினைச்சு சிரிச்சுக்கிட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. சரிக்கா, நீங்க அந்த பையல பாத்துக்கோங்க, எனக்கு தலைக்கு மேல வேலை இருக்கு, நான் போய் படுக்கிறேன். சரிடி. அக்கா நீங்க இருங்க, நான் போய் பார்க்கறேன். ராஜா தான் வந்திருப்பான். அப்படியா? சரி, நீயே பாரு. இவ அப்படியே ஒரேடியா போயிருப்பான்னு நினைச்சா திடீர்னு வீட்டுக்கு வந்து நிக்கிறா. அப்ப இவ்வளவு நேரமா ராஜா கூட தான் இருந்தாளா? எங்க போயிருப்பாங்க ரெண்டு பேரும்? நான் பாட்டுக்கு கல்யாணத்துக்கு எல்லாம் எடுத்துட்டு இருக்கேன், இவன் பாட்டுக்கு என்ன இவ்வளவு கூட்டிட்டு சுத்திக்கிட்டு இருக்கான்? மாமா ஜீவா, எங்கேயோ கோயிலுக்கு போறேன்னு போயிட்ட, வந்துட்டியா? ஏய் நில்லு. என்னடி ஆச்சு சம்பா? அக்கா நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? ஏய், வெளியில எங்க போய் ஊர் சுத்திட்டு வர? ஆண்டி, நான் எங்கேயும் ஊர் சுத்தல ஆண்டி. நீ உன் பாட்டுக்கு கோச்சிட்டு போவியா? என் மகன் வந்து உன்னை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வரணுமா? என்னடி நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? டேய், உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அம்மா, அது வந்து அவதான் வேண்டான்னு போறாளடா, அவ பின்னாடி எதுக்கு நீ போற? எனக்கு வேண்டவே வேண்டாம், எனக்கு டிவோர்ஸ் தான் வேணும்னு நீ சொன்னில்ல, சொல்லுடா. ஒழுங்கு மரியாதை நீ வீட்டை விட்டு வெளியே போடி. செம்பா, நீ கொஞ்சம் அமைதியா இரு செம்பா. அக்கா, இதுல நீ தலையிடாத. என் பையனோட வாழ்க்கை, இதுல நான் தான் முடிவெடுக்கணும். திருப்பி உள்ளார பூந்து என் பையனோட வாழ்க்கையை கெடுத்துறாதக்கா. அம்மா. ஏய், நீ வாய முடுறா. எதுக்காகடி வீட்டுக்குள்ளார வந்த நீனு? வீட்டை விட்டு வெளியே போடி. திரும்பி வந்து என் பையனோட வாழ்க்கையை கெடுக்கலான்னு பாக்குறியா? ஒழுங்கு மரியாதை இப்ப வீட்டை விட்டு வெளியே போல, நான் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ள வேண்டியதா இருக்கும். அம்மா. இப்ப அவளை எதுக்கு வீட்டை விட்டு வெளியே போக சொல்றீங்க? டேய், அவ தானேடா உன் வாழ்க்கையை கெடுக்கிறா. இல்ல, அவ ஒண்ணு என் வாழ்க்கையை கெடுக்கவே இல்ல. என்ன சொக்குப்படி போட்டு உன்னை மயக்க வச்சிருக்கா? அவ ஒண்ணும் பண்ணல, நீங்க தான் என் வாழ்க்கையை கெடுக்கிறீங்க. பேசுடா பேசு. ஏன் இப்படி பேச மாட்ட? உங்க அப்பா செத்து போனதுக்கு அப்புறம் உன்னை எவ்வளவு கண்ணுக்குள்ளார வச்சு காப்பாத்துனே தெரியுமா? அந்த ஒண்ணுக்காக தான் நான் இன்னும் அமைதியா இருக்கேன். நீங்க காப்பாத்துனீங்க தான், நான் இல்லைன்னு சொல்லலையே. அதுக்காக நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்த பொண்ணோட நான் வாழணும்னு ஆசைப்படுறேன். ஆனா நீங்க அவளை பிடிக்காம அவளை மலை உச்சியில இருந்து பிடிச்சி தள்ளி விட்டு. இதெல்லாம் எப்படி இவனுக்கு தெரியும்?
யாருடா புடிச்சு தள்ளி விட்டது? நானா? அப்படின்னு இவ உன்னை சொல்லி நம்ப வச்சிருக்காளா? யாரும் என்கிட்ட அப்படி சொல்லல. என்ன, நான் தள்ளி விட்டதை நீ பாத்தியா? சொல்லுடா. யாரோ சொல்றத வச்சுக்கிட்டு அம்மாவை இந்த மாதிரி நீ பேசுறியே. நான் உன்னை வளர்க்கறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டேன். போதும், நிறுத்துமா. சும்மா கஷ்டப்பட்டேன்னு சொல்லிக்கிட்டே இருக்க. நீ கஷ்டப்பட்டதுக்காக இவ என்னம்மா பண்ணுவா? இவளை எதுக்குமா நீ பழி வாங்கணும்னு துடிக்கிற? இவ உனக்கு அப்படி என்ன பண்ணிட்டா சொல்லுமா. டேய் ராஜா, கொஞ்சம் அமைதியா இருடா. நீங்க சும்மா இருங்க பெரியம்மா. இப்ப நான் பேசிதான் ஆகணும். இதுக்கப்புறமா என்னை தடுத்தீங்க. இப்படிதான் புள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டுற காணின்னு. என்னடி பேசுற நீ? நல்லா நடிக்க கத்துக்கிட்ட. அம்மா, எனக்கு அந்த பொண்ணை பிடிக்கல. எனக்கு ஜீவா தான் வேணும். தயவு செஞ்சு உங்க மனசுல கோட்டை கட்டி வச்சிருக்கீங்களே, அதெல்லாம் அழிச்சிருங்க. ஏண்டா, ஒண்ணும் இல்லாதவளா கிடக்குறா, இவளை பிடிச்சிருக்குங்கிற? யாருமா ஒண்ணும் இல்லாதவ? எனக்கு என் ஜீவா தாம்மா முக்கியம். எப்ப பார்த்தாலும் ஓடி ஓடி போயிடுறா. நீ ஒரு சண்டை போட்டா போதும் உடனே வீட்டை விட்டு ஓடிடுறா. இவ கூட எல்லாம் எப்படி நீ குடும்பம் நடத்த போற? அம்மா, உண்மை என்ன நடந்துச்சுன்னு தெரியாம நீங்க பேசாதீங்க. இவ ஒன்னும் ஓடி போகல. பின்ன அதுக்கும் நான் தான் காரணம்னு சொல்ல வரியா? சரிப்பா, முதல்ல போனதுக்கு காரணம் நானாவே இருக்கட்டும். இப்பதான் நீ தான் வேணும்னு திரும்பி வந்திருக்கல, அப்ப இங்கே தானே இருந்திருக்கணும். எதுக்கு கோயிலுக்கு போறதா போய் சொல்லிட்டு வெளியில ஓடணும்? உன்னை பிடிக்காதனால தானடா? சொல்லுடா. அம்மா, நான் தான் மறுபடியும் சொல்றேன்ல, அவ ஓடி போகலன்னு. பின்ன அம்மனி இவ்வளவு நேரம் எங்க போயிட்டு வராங்களா? அவளை கடத்திட்டு போயிட்டாங்க. என்ன, கடத்திட்டு போனாங்களா? ஓஹோ, இவங்கெல்லாம் கடத்திட்டு போயிருக்காங்க. கடத்திட்டு போனவங்க தான் ரொம்ப பாவம். இவளை பத்தி தெரிஞ்சிருக்காது. கடத்தினவங்க யாருன்னு தெரியுமா? யாரு? சேனாதிபதி. அவரா? அவர் எதுக்கு இவ்வளவு கடத்தணும்? என்ன உளறிக்கிட்டு இருக்க? நான் ஒன்னும் உளரல. அவர் எதுக்குடா இவளை போய் கடத்தணும்? இவளை கடத்துறதுனால அவருக்கு என்ன வந்துட போகுது? இவளை கடத்தினாதான் நான் அவர் பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பேனா. நீ தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டியடா. யார் சொன்ன நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன்னு? நான் நேரா அந்த பொண்ணுகிட்டே போய் சொல்லிட்டேம்மா, எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்லை, எனக்கு என் ஜீவா தான் முக்கியம் அப்படின்னு நான் போய் சொல்லிட்டேன். ஏன்டா அப்படி பண்ண? எதுக்காக நீ அப்படி சொன்ன? அந்த பொண்ணு எவ்வளவு நல்ல பொண்ணு தெரியுமா? எவ்வளோ பெரிய மதர் தெரசாவே இருக்கட்டும், எனக்கு என் ஜீவா தான் முக்கியம். இவளை தாண்டி நான் யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேமா. ஏன்டா நீ இப்படி இருக்க? அதனாலதான் அவரு இவளை கடத்தினாரு. நான் இப்பதான் காப்பாத்தி கூட்டிட்டு வரேன். இவ ஒன்னும் ஓடி போகல. புரிஞ்சுதாமா உனக்கு? டேய், நான் உனக்காக தாண்டா எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா நீ என் மனசை காயப்படுத்துறடா. அம்மா, ஒன்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க. எனக்கு இவளை பிடிச்சிருக்குன்னா ப்ளீஸ் தயவு செஞ்சு எங்களை வாழ விடுங்க. இவளை டார்ச்சர் பண்ணியோ இவளை வெளியே அனுப்பியோ நான் சந்தோஷமா வாழ்வேன்னு மட்டும் நினைக்காதீங்க. எனக்கு இவதாம்மா முக்கியம். பேசுவடா, இதுவும் பேசுவ, இதுக்கு மேலேயே பேசுவ. உனக்கு அவ தானே முக்கியம். என்ன இருந்தாலும் நான் அம்மா தானே. இன்னும் ஒரு 5 வருஷமா 6 வருஷமா இருந்துட்டு கிளம்பிடுவேன் அப்படின்னு நினைச்சிட்டு தானே அவ தானே முக்கியம்னு சொல்ற. மா, நீ கொஞ்சமாவது என்னை புரிஞ்சுக்கமா. நீயும் வாழு, என்னையும் வாழ விடுமா. நானாடா உனே வாழ வேணான்னு சொன்னேன். நீ சந்தோஷமா இரு, இவதான் உனக்கு முக்கியம்னா நீ அவ கூடயே வாழ்ந்து சந்தோஷமா இரு. ஆனா அவளால ஒரு குழந்தைய பெத்து தர முடியாது. அதெல்லாம் இல்லம்மா. என்ன? எல்லாம் அவளுக்கு ஆபரேஷன் பண்ணி சரி பண்ணியாச்சு. என்னமே அவளால குழந்தை பெத்து தர முடியும். அதை நினைச்சுதானே நீங்க வேணாங்கிறீங்க. அதுக்கும் காரணம் நீங்க தானே. வேண்டாமா, இதுக்கு மேல நான் எதுவும் பேச விரும்பல. என் வாழ்க்கையை சந்தோஷமா வாழ விடுங்க. நான் கையெடுத்து கும்பிட்டு கெஞ்சி கேக்குறேன், ப்ளீஸ் என்னை வாழ விடுமா. இதுக்கு மேல உங்ககிட்ட சொல்றதுக்கு எனக்கு ஒன்றும் இல்லைம்மா. அடியே ஜீவா, கடைசியில என் புள்ளைய நீ வலிக்க கொண்டு வந்துட்டில. விட மாட்டேன்டி, விடவே மாட்டேன். இந்த கட்ட சாகுற வரைக்கும் இப்படியே தான் இருப்பேன். நீயும் எப்படி வாழ்றேன்னு நானும் பாக்குறேன். அக்கா, திடீர நடுப்புல எண்ணெய ஊத்துற மாதிரி நீ பண்ணிக்கிட்டு இருக்கீல, பண்ணு. என்னோட பாவமெல்லாம் நீயே வாங்கி நீயும் நல்லா அனுபவிக்க போற. பார்த்துக்கிட்டே இரு. ஆண்டி,
இப்போ எந்த பிரச்சனையும் இல்லையே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆண்டி. ராஜா இருக்கும்போது எனக்கு என்ன பிரச்சனை வந்துட போகுது. சரிம்மா, ரொம்ப கலப்பாக இருப்பீங்க, 2 பேரும் போய் பாடுங்க. சரிங்க ஆண்டி. டேய் ஒரு நிமிஷம்டா. சொல்லுங்க பெரியம்மா. அவ ஏதோ கோவத்தில் பேசிட்டு போயிருப்பா, பாவம் அழுதுகிட்டே போறா. அப்புறமா உங்க அம்மாவை போய் சமாதானப்படுத்திடு. ஆ சரிங்க பெரியம்மா. சரிடா, நீ போய் பாடு. பெரியம்மா, நாளைக்கு நாளைக்கு ஜீவாவை செக்கப் கூட்டிட்டு போலான்னு இருக்கேன். எதுக்குடா? இல்லை, அவள் ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் செக்கப்புக்கு கூட்டிட்டு போகவே இல்லை. அதான் போய் கூட்டிட்டு போயிட்டு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வந்துடலான்னு இருக்கேன். சரிடா, போயிட்டு வா. அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த விஷயத்தை பற்றி உங்கள் அம்மா கிட்டே எதுவும் சொல்லாத. என்னடா அவ அம்மா கிட்டே சொல்ல வேணான்னு சொல்கிறாளே அப்படின்னு நினைக்காதடா. இல்லை இல்லை, எனக்கு புரியுது பெரியம்மா, நான் சொல்லலை. அதே மாதிரி என்னை பற்றி எதுவும் கேட்டாங்கன்னா கோயிலுக்கு போயிருக்கேன் அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லி சமாளிச்சிருங்க. சரிடா. சரிங்க பெரியம்மா, நான் போய் தூங்குறேன். சரிப்பா. எப்பா, செம்பா இந்த அளவுக்கு பண்ணுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல ரத்னம். வந்த புதுசில் எவ்வளோ அமைதியாக இருந்தா, போக போக தான் அவளோட சுயரூபம் என்னன்னுங்கிறதே தெரியுது. ஆமாங்க, இவளுக்கு ஏன் இந்த புத்தினே தெரியல. யார்கிட்ட இருந்து இந்த புத்தியெல்லாம் கற்றுக்கிட்டான்னு புரியல. என்ன பண்ணாலும் இவெல்லாம் மாறவே மாட்டா போல. ஏதோ அழுதுகிட்டு போனாலே தவிர ஜீவாவை பார்த்து முறைச்சிக்கிட்டே தான் போனான். பாவம் அவ அம்மா அப்பா இல்லாதவ, நல்லபடியாக பார்த்துக்கலாம்ல. ஒத்த மருமக தான் வச்சிருக்கா, நல்லா தாங்குன்னு தாங்கினா அவளும் நல்லா பார்த்துக்க போறா. இவெல்லாம் கடைசி காலத்தில் என்ன கஷ்டப்பட போறாளோ தெரியலங்க. சரி விடு. டேய் வெற்றி, இப்பவே தெரிஞ்சுக்கடா எல்லாரும் எப்படி எப்படிலாம் இருக்காங்கன்னு. இந்த பையனுக்கு என்னங்க தெரியும்? இல்லை, சும்மா சொல்லி வைக்கிறேன். அவன் தான் எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணிக்கிட்டே தானே இருக்கான். என்னடா தங்கம்? இவன் என்ன இப்படி வந்து எடுக்கிறான்? இன்னும் இருக்க உடம்புல ஒண்ணுமே இல்லாம போயிரும் போலயே. ஒரு பாப்பா கேட்டது குத்தமா? ஏய் கீதா, பார்த்து பார்த்து வா வா, இப்படி உட்காரு. இப்ப எப்படி இருக்கு கீதா? முடியலத்தான். ஆபீஸுக்கு நாளைக்கு லீவ் போட்டுடலாமா? வேணாம். இப்படி இருந்தா எப்படி போவ? அதெல்லாம் நான் சமாளிச்சுப்பேன் தான். எனக்கு என்னமோ பயமா இருக்குடி. பேசாம நம்ம குழந்தைய வேணான்னு இருந்துடலாமா? லூசா நீங்க? இதெல்லாம் கடவுள் கொடுக்குற வரம். எவ்வளவு பேர் குழந்தைக்காக ஏங்கி இருக்காங்க தெரியுமா? எனக்கு குழந்தையெல்லாம் விட நீ தாண்டி ரொம்ப முக்கியம். இப்போ இப்படிதான் சொல்லுவீங்க. அப்பா, என்னால் பேசவே முடியல. ஆனா சாயங்காலம் வந்து என்னை கூப்பிட மறந்துடுவீங்க. ஏய், தெரியாம மறந்துட்டேன்டி. நீ தான் முக்கியம்னு சொல்ல மட்டும் தெரியுதுல்ல, அந்த மாதிரி நடந்துக்கவும் செய்யணும். சரி, இனிமே நான் பாத்துக்கிறேன். நான் சொல்றதை கேளு கீதா. ஹாஸ்பிட்டல்ல போய் நாளைக்கு காட்டுவோம். இந்த ஹாஸ்பிட்டல் போக வேணாம், வேற ஹாஸ்பிட்டல் போலாம். டாக்டர்கிட்ட சொல்லுவோம், வாமிட் நிக்கிறதுக்கு ஏதாவது டேப்லெட் கொடுப்பாங்கல்ல. ஐயோ, ஏன் தான் அப்படி பேசுறீங்க? நான் போனதே பெரிய டாக்டர் தான். யார்கிட்ட போன? விக்டோரியா மேம் கிட்ட தான் போனேன். அவங்க கொஞ்ச நாளைக்கு அப்படிதாம்மா இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு சொன்னாங்க. வாமிட்டுக்கு டேப்லெட் கொடுத்துருக்காங்க, சாப்பிட்றதுக்கு முன்னாடி போடணும். எங்க 2 வாட்டி போட்டே அந்த டேப்லெட்டே வாந்தி எடுத்துட்டியே. அதுக்கு என்னத்த பண்றது? பேசாம சாப்பாட்டுல பிசைஞ்சு சாப்பிட்றியா? ஐயோ, எனக்கு டேப்லெட் சாப்பிட்றதே பிடிக்காது. இதுல சாப்பாட்டுல ஓட பிசைஞ்சு சாப்பிடணுமா? அவ்வளவுதான், வாந்தி எடுத்து தள்ளிடுவேன். அப்புறம் எப்படிதான் உன்னை மாத்திரம் விழுங்க வைக்கிறது? கொடுங்க, நான் போடுறேன். என்னமோ போ. அத்தான், நான் உங்க தோல்ல சாஞ்சுக்கிட்டமா? இது என்னடி கேள்வி? வந்து சாஞ்சுக்கோவா. என்னாச்சுமா, ரொம்ப முடியலையோ? ஆமாத்தான், வாமிட்டிங் சென்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. ஆனாலும் எனக்கு பாப்பா வேணும். கொஞ்ச நாளைக்கு தான், அப்புறம் எல்லாம் சரியாயிடும். நாளைக்கு வேணா ஆஃபீஸ் லீவ் போட்டுடலாமா? இல்லத்தான், வேண்டாம். டேப்லெட் போட்டுப்பேன், வாந்தியெல்லாம் வராது. நாளைக்கு ஒரு நாள் லீவ் போடுறீ. இனிமே நிறைய வாந்தி எடுத்துட்டே இருப்பேன், லீவ் போட்டுட்டே இருக்க முடியுமா? ஆஃபீஸில் வேற டீம் லீடர் ஆயிட்டேன். எனக்கு கீழே ஒரு 5 பேர் வேலை பார்க்குறாங்கல்ல, அவங்களெல்லாம் நான் தானே வேலை வாங்கணும். அதனால கண்டிப்பாக நான் போயே தான் ஆகணும். எத்தனை மாசம் டி போவ? இது என்ன கேள்வி? ஒரு 8 மாதம் வரைக்கும் போக வேண்டியதான். அதுக்கப்புறம் பாப்பா வந்துருச்சுன்னா ஒரு 8 மாதம் லீவ் கேட்க வேண்டியதான். நீங்கள் பாப்பாவை பார்த்துக்க மாட்டீங்களா? பார்த்துப்பேன். என்கிட்ட நீ யார்கிட்டயுமே சொல்லலையா? ஆமாத்தான், நான் யார்கிட்டயுமே சொல்லலை. உங்ககிட்ட தான் சொல்லணும்னு வேகமாக வந்தேன். ஆனால் என்ன பண்ணுறது, நீங்கள் தான் ரொம்ப லேட்டாக வரீங்க. இன்னமே அத்தான் சீக்கிரம் வந்துடுறேன்னா? ஆமாத்தான், கேட்கணும்னு நினச்சேன். ஏதோ தாத்தாக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்க, ஏதோ பிரச்சனைன்னு கேள்விப்பட்டேன். என்னாச்சு? அவர் பையன் வந்து கண்ண பின்னாடி என்னை கேவலமா பேசினாரு. சொத்து பிரச்சனை தான் அங்கேயும் நடந்துச்சுன்னு சொன்னா கண்டிப்பா இவ பயப்படுவா, வருத்தமும் படுவா. அதனால இவகிட்ட எதுவும் இப்போதைக்கு சொல்ல வேண்டாம், பொறுமையா எதா இருந்தாலும் பேசிக்கலாம். அத்தான் சொல்லிக்கிதா? இல்ல, என்ன பிரச்சனைன்னு கேட்டேன், ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. அதுவா,
அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. யூஎஸ்லேருந்து வந்திருக்காராம். தாத்தா ஏதோ லீவு போடாமல் இருந்திருப்பாரு போல. அதனால ஏன் லீவ் போட மாட்டேங்கிறீங்க, பேர பிள்ளைங்கெல்லாம் திட்டுதுங்க அப்படி இப்படின்னு சண்டை போட்டாராம். மற்றபடி வேற ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்படியா? நான் வேறெல்லாம் கேள்விப்பட்டேன். ஆ, என்ன கேள்விப்பட்ட? ஏதோ சொத்து பிரச்சனை, கடை யார் பேரில் இருக்குன்னு தெரிஞ்சா அவங்க பையன் வந்து சண்டை போட்டுட்டு இருக்காரு அப்படின்லாம் எனக்கு கேள்விப்பட்டேன். ஏன் தான் அது உண்மையா? இல்லடி, அவர் நல்லா தான் பேசிட்டு இருந்தாரு. நீ வேணா அவர்கிட்ட பேசிப்பாரு. வெளியில இருக்கிறவங்க 1000 சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்பலாமா? தாத்தாவோட பையன் ரொம்ப நல்ல பையன். நீ பேசிப்பாரு, அப்புறம் தெரியும் உனக்கு. ஓ அப்படியா? நான் கூட என்னமோ எதுன்னு பயந்துட்டேன். நீ பயப்படுற அளவுக்குலாம் இங்க ஒன்றும் நடக்கல. நீ உன் வேலையை மட்டும் பாரு, உன் ஹெல்த்தை பாரு, சரியா? ஆ சரிங்க அத்தா. அத்தா அப்படியே உங்க மடியில் படுத்துக்கிட்டுமா? என்னடி பர்மிஷன்லாம் கேட்டுட்டே இருக்க நீனு? நான் யாரு? உன்னோட அத்தான். மடியில படுக்கட்டுமான்னு கேட்குறேன். சரி படுத்துக்கிறேன். ம் சரிடி, பார்த்து மெதுவா படு. ஆ சரிங்க அத்தா. கண்ணம் சுருங்கிட நீயும் மீசை நரைத்திட நானும் வாழ்வின் கரைகளை காணும் காலம் அருகில் நானும் கண்மூடிடும் அவ்வேளையும் உன் கண்ணில் இன்பம்